सर्वेभ्यः स्वागतम्। परे पर तिना खता है तो போட்டு சத்தம் நம்ம பார்க்கலாம். போட்டு சத்தம் திருத்த பாவம் வந்து போட்டு உக்காராந்தம் போல வச்சுக்கணும் அப்படின்னு திருத்த பாவம் பேரு சித்தந்த சத்தம் எப்படி இருக்குமோ அதை போல வச்சுக்கணும்ன்றது. அப்போ சித்த பாவத்தின் ரூபங்கள் சொல்லணும். அடியேன் அந்த சர்வநாம ஸ்தானையும் அது கொஞ்சம் சொல்லணுமே. அசம்புத்தௌ தௌ பிரதந்தான பிரகாராந்த சப்தங்கள் அதாவது சப்தங்களுக்கு இருக்கு. அவைகளுக்கும் அனங்கானது தியாக் வருது. சம்புத்தி அசம்புத்தினா சம்புத்தி இல்லாத டூ பலனா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இந்த உதாரணம் ரோஷ்டு சப்தம். ரோஷ்டு சப்தம் ரிகாராந்தம் அதை எடுத்துக்கணும். உஷ்ண சாந்திகள்லாம் கிடையாது. இது ரிகாராந்த சப்தமா இருக்கிறதுனால இந்த ரிகாராந்த சப்தத்துக்கு அனங்கானது சு ரோஷ்டு சு அப்படின்னு இருக்கிறது. சிறுதத்வா வந்து இந்த ரிகாராந்தமான ரிகாராந்த சப்தமா இருந்தா இதுக்கு அனங்க ஆதேசம் வருது. அனங்கானது ரோஷ்டு சப்த அநேகாலா இருக்கிறதுனால சர்வாதேசமா வருது. ரோஷ்டு சப்தத்தை உருட்டி வரணும். ஆனா அனங் நகார இத்தா இருக்கிறதுனால நித்வாக்கு அந்தாவயமா வரும். அப்போ ரோஷ்டு இருக்கிற ரிகாரத்துக்கு அனங்க ஆதேசம் வந்து நகாரம் போயிட்டு ரோஷ்டன்னு சு அப்படின்னு இருக்கும். அப்போ உபதா தீர்க்கம் வரும். ரோஷ்டான்னு சு அப்படின்னு இருக்கும். அஞ்ஞாபிய தீர்க்கா சுதித்தப்படுத்தம்னா சு குலோப்பம் நலோப பிராதிகாந்திகாந்த நகார குலோப்பம் ரோஷ்டா அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த அர்த்தம் என்ன இருக்கு? ரிகாராந்த சப்தம் உஸ் அர்த்தயம் நஸ் முதலானதுக்கு அப்தன் நஸ் சொல்லிருக்க அந்த நசாதீனா நஸ் முதலான அப்படின்னு அர்த்தம். அவைகளுக்கு அனங்காதேசமானது வருது அசம்புத்தியான சௌபரமா இருக்கும் பொழுது சூத்திரார்த்தம். இங்க நம்மளுக்கு அது ரிகாராந்தத்துக்கு உதாரணம். அப்போ இது ஒரு சப்தம். அடியேன் இதுக்கு முந்தின சூத்திரமும் கொஞ்சம் சொல்லிடுறா. ரித்தோ ஈ சர்வநாம ஸ்தானயோகோ அங்கஸ்ய குணः நோ சர்வநாமஸ்தானே ச ரிதந்தஸ்ய அகஸ்ய ரிகாரத்தை அந்தமாவுடைய அங்கத்துக்கு குணமானது வருது. நோ நீ பரமா இருக்கும் பொழுது சர்வநாமஸ்தானே ச சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கும் பொழுது சர்வநாமஸ்தானம் சூரிய சமோட் சர்வநாமஸ்தானம் அது பரமா இருக்கவும் நீ பரமா இருக்கவும் குணமானது வருது சொல்லுப்போ க்ளோஸ்டு பிளஸ் சூன் இருக்கச்சே க்ளோஸ்டு பிளஸ் சூன் இடத்துல சூரிய அமௌண்ட் சரணாமஸ்தானம் சூரிய சரணாமஸ்தானம். அப்போ சரணாமஸ்தானம் பரமா இருக்கிறதுனால இங்க க்ளோஸ்டு சூன் இடத்துல ரிகாரம் வந்தாவிட்டு க்ளோஸ்டு சூன் ஆனா விட்டு இப்போ குணம் வரணும். நியாயமா க்ளோஸ்டு ரிகாராந்தமா இருக்கிறதுனால ரிதாந்தமான அங்கம் அதுக்கு சரணாமஸ்தானம் சூ பரமா இருக்கு. அப்போ க்ளோஸ்டு சப்தத்துக்கு குணம் வந்து க்ளோஸ்டர் அப்படின்னு ஆனும். ஆனா அது தடுத்துட்டு வர சூத்திரம் தான் அனந்தம் சொகோ அநேக சாமிய அந்த சூத்திரம். அதனால இப்போ ரிகாராந்தமான இருக்கிற ரிகாராந்தமான அங்கத்துக்கு குணம் நௌவும் நௌன நீ சப்தம் ஏகவச்சனம் நீ பரமார்க்க தேவம் சரணாமஸ்தானம் பரமார்க்க தேவம் அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால குணம் வர வேண்டிய இடத்துல இந்த சூத்திரம் தடுத்துட்டு சுதர்சனாம சூத்திரம் வருது. புரிஞ்சு அடியேன் சந்தேகம் இருக்கா? அடியேன் சரி 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 அடியேன்.
புரியுதா? புரிஞ்சுது அடியன். புரியுது அடியன், புரியுது. இது ஊஹு சொல்றது பாவனம். ஊஹு சத்தம் சுற்றத்தை வச்சு ஊஹு. அங்க ஒன்றும் விசேஷமானது இந்த இடத்துல கிடையாது. அதனால ஊஹு சத்தம் ஊக்காராங்க புள்ளிங்க சத்தம் அப்படியே கொடுத்துட்டு ஊஹு ஊக்குவோம் கருத்த அங்க பிரதம பூர்வசவன தீர்க்கம் பிராப்தமானது. ஊஹு பிளஸ் அவுலத்தை பிரதம பூர்வசவன தீர்க்கம் வரலாம். ஆனா அது கருத்துட்டு என்னானது வந்து என்ன இப்போ என்ன என்னான வந்து ஊஹு பிளஸ் ஊஹ்வோ அப்படின்னு ரூபமானது ஆகுது. அதனால ஊஹு ஊஹ்வோ ஊஹ்வஹா அங்கே அதே மாதிரி தான் ஊஹ்வஹான்னு எடுத்துக்கோம். அது ஊஹு பிளஸ் ஊஹ்வம் ஊஹும் அதான் அங்கே ரூப நிஷ்பத்த விஷயங்கள்னா அதை அப்படியே சொல்லிட்டு இது வந்து இது வது சப்தம் மட்டும் வருது. ஆனா புல்லிங்க இது இல்லையா? வதுன்றது ஸ்திரீலிங்கம், ஆனா இது புல்லிங்கம். புல்லிங்கம் தீர்க்கா. அதனால பூர்வ நிஷேதம் இருக்குல்ல, பிரதம பூர்வ தீர்க்கம் வரலாம். தீர்க்கா தசிச்ச அதனால தீர்க்கத்துக்காக ஜஸ்ட் இசிச்ச பரே பூர்வ தீர்க்கம் நத்தியா அப்படின்னு சொன்னதுனால இங்க ஊஹு அப்படின்றது ஈகாராந்த புள்ளிங்க ஊகாராந்த தீர்க்கமா இருக்கிறதுனால அதை காட்டிலும் அச்சு பரமா இருக்கு இச்சு பரமா இருக்கிறதுனால பூர்வ தீர்க்கமானது வராது. அதான் என் வந்து ஊஹோன்னு ரூபமா இருக்கும். ஊஹு பிளஸ் அவுங்கிறது இங்க பிரதம பூர்வ தீர்க்கம் வரலாம். பிரதம அக்கா வரலாம். ஆனா தீர்க்கா ஜசிச்சா சூத்திரம் இருக்கு. தீர்க்கத்துக்கு அர்த்தம் ஜசி இசிச்ச பரே ஜஸ்ட் இச்சு வரமா இருந்தாலும் இச்சுனா நீ ஒரு வரைக்கும் இச்சு அது வரமாச்சு பூர்வ தீர்க்கமான நிஷேத சூத்திரம் தீர்க்கா ஜசிச்சா சூத்திரம். அப்ப ஊஹூன்றது ஊக்காராங்க தீர்க்கம். தீர்க்கத்துக்கு அவங்க இச்சு வரமா இருக்கு. அப்ப பிரதிம பூர்வ தீர்க்கம் வந்து வராது. அப்போ என்ன வந்து இங்க பிரதம பூர்வ தீர்க்கம் வரலாம். ஆனா தீர்க்கா தீர்க்கத்துக்காட்டும் இச்சு வரமா இருந்தால நிஷேதம் அது வராது. தீர்க்க பூர்வ தீர்க்கம் வராதனால என் வந்து ஊஹ்வோ ஒரு ரூபமானது ஆயிடும். அதேதான் ஊஹ்வஹாவும் அதேதான். ஊஹ்வஹா ஜஸ்லி அதேதான். அஸ்து இங்க வரல ஜஸ்ட் வரமா இருந்தால இச்சு இல்லை ஜஸ்ட் வரமா இருந்தால வரல. ஜஸ்ட் வராதனால ஊஹ்வஸ்து என் வந்து ஊஹ்வஸ்து மட்டும்தானே? ஆமா ஜஸ்டுக்கு மட்டும்தானே அது இச்சு அனுவர்த்திக்கிறது. தீர்க்கா இச்சு அனுவர்த்திட்டு தீர்க்காத்தோட ஜஸ் இசிச்ச பரே விருத்திய தானே தீர்க்காத்து ஜஸ் இசிச்ச பரே பூர்வ தீர்க்காக நத்தியார் உள்ள அனுவர்த்திக்கு இசின்ற அனுவர்த்திக்கிறது. அது அனுவர்த்தி சொல்ல அதை பார்த்துக்கணும். ஆனா இங்க இச்சு எங்க வருது? இங்க இச்சு இல்ல
द्वितीयाले अच्छे अವು परमार्कच्चे इच्छे இது ஜஸ்ட்டுக்கு உதாரணம். ஜஸ்ட் தானேங்க ஜஸ்ட் இச்சிட்ட பிறகு அவு வந்து ஊகு பிளஸ் அவு பிரதமா அதிவச்சனத்துல இச்சிக்கு உதாரணம். இச்சு கத்துக்கணும். இப்போ ஜஸ்ட்ல வந்து ஜஸ்ட் கத்துக்கணும். இங்க இச்சு அச்சு தானே இருக்கு. இச்சு வராது. ஜஸ்ட் வார்த்தை இங்க வராது. दीर्घादि जैसे इसी च परे न पूर्ण सवर्ण दीर्घः सूत्रवृत्ति दीर्घादि जैसे इसी च परे न पूर्ण सवर्ण दीर्घः अदे सूत्रवृत्ति नादिचिना इति अनुवर्ति करते नादिची इति पद अनुवर्ति करते नादिची आमा अडिया अदे ऊह्वः ऊह्वम् अदे मद ऊह्वम् ऊह्वु ऊह्वुல பூர்வம் தீர்க்கம் வந்து பிரதம பூர்வம் அமி பூர்வ பூர்வரூபம் பூர்வம் தீர்க்கம் அப்புறம் அதிசமூ அடுத்த விஷயம் சொல்றேன். அதிசமூ சப்தேஷு நதி காரியம் விசேஷ சமும் அதிகிராந்தா அதிசமூ அந்த இடத்துல நதி காரியம் எதுனால பிரதமலிங்க கிரகணம் அதனால சமூக சப்தம் அதிசமூன்றது இந்த இடத்துல புள்ளிங்க சப்தம் ஸ்ரீலிங்க சப்தம் இல்லாட்டாலும் நதி காரியம் வரக்கூடாது. ஏன்னா யூஸ் ஜாக்கியோ நதி ஸ்ரீலிங்கமா இருந்தா தான் நதி சமயம் சொல்லியிருக்கு. இது புல்லிங்கம் சப்தம். இப்ப ஏற்கனவே சொன்னா பிரதமலிங்க கிரகணம் ஏன்னா முன்னாடி பிரதமலிங்கம்னா முதல்ல அது சப்தம் என்ன சப்தம் ஸ்ரீலிங்க சப்தம். அதை வச்சுட்டு இப்ப ஸ்ரீலிங்கம் சொல்ற மாதிரி சமூக சப்தம் ஈகாரங்க ஊகாரங்க ஸ்ரீலிங்க சப்தம் அதுக்கு நதி சமயம் உண்டு. அந்த நதி சமயம் வச்சுட்டு அதிசமோன்னு ஆனா விட்டும் பிரதமலிங்கம் முன்னாடி இந்த லிங்க ஸ்ரீலிங்கத்தை வச்சுட்டு அது நதி காரியமானது இதை சொல்லிக்கணும். அதனால அதிசமூ சப்தேது நதி காரியம் விசேஷம். அதிசமூன்ற இடத்துல துணைகளுக்குள்ள விசேஷம் என்னன்னா நதி காரியம் நதிக்கு சொல்லப்பட்ட ஆண் நத்தியாக ஆடச்ச விருத்திலாம் வருது. அந்த விருத்தி காரியம் வர்த்ததுதான் இதுக்கு விசேஷனம். அதிசமூ சப்தேது அந்த சப்தம் வந்து அதிசமூ அதிசமூ சமூம் அதிசமூ சரி. அப்போ அது வதுவாட்டம் வரும் அது இல்லையா? அதுவும் ஆமா இப்ப அது சமூக சப்தம் சமூக சப்தம் நித்திய ஸ்ரீலிங்க சப்தம் இதுல சாதாரண சப்தமா இருக்கச்சே அது சமம் அதிகிராந்தா அது விசேஷமா போயிடுச்சு சமாசாரத்து அது விசேஷமா போயிடுச்சு அது புள்ளிங்க சப்தம் மாறி எடுக்கு. அதிசமூன்று புள்ளிங்க சப்தமா இருந்தாலும் சமூக சப்தம் பூர்வம் அது ஸ்ரீலிங்கமா இருந்திருக்கு. பிரதமலிங்க கிரகணம் ஒரு வார்த்தைக்கு படிச்சோம். பிரதமலிங்க கிரகணம் பிரதமனா முன்னாடி என்ன லிங்கம் இருந்தோ அதை வச்சுட்டு காரியம் பண்றது. இப்ப இது முன்னாடி என்ன வருது ஸ்ரீலிங்கமா இருந்தது. அப்போ அந்த ஸ்ரீலிங்கம் நதிசன்யானது இப்ப இது வச்சுட்டு பிரதமலிங்க கிரகணம் நதிசன்யா வந்து நதி காரியமான நீங்க அதுக்கு சொல்றேன். நதி காரிய விசேஷ அதிசமு அது தவிர என்ன அர்த்தம்னா அம்பா துணத்தியோ பிரஸ்வஹா அதிசமூ இடத்துல அதுல அதிச்சமு சம்பைன்னு போட்டிருக்கே சம்பவ் அது ஆமா தப்பா இருக்கும் இல்லையா? அது தான் இருக்கணும் அடியே. ஆமா ஆமா அது அது சம்பவம் தான் தப்பு. அது பிரிண்டிங் மிஸ்டேக். அடியே திருத்தின்ட்ட இப்ப அதிசமு இடத்துல அம்பார்த்தனத்தோ கிரஸ்வா இது அம்பார்த்தம் நத்தியந்தமா இருக்கிறதுனால அதுக்கு கிரஸ்வமான வந்து அதிசமு அதிசமு ஐசமு பிளஸ் அப்படின்னு நானா விட்டு கிரஸ்வா சம்பவத்தே அவங்கள ஏங்க அந்தமா இல்ல கிரஸ்வந்தமா இருக்கு. அதிசமு கிரஸ்வந்தமா இருக்கிறதுனால
அந்த சூக்கு லோபம் ஏ அதிச்சமு அப்படின்னு ரூபமானது ஆறுது. அதெல்லாம் இந்த ரூப விசேஷம் இருக்கு. ஏ அதிச்சமு பிளஸ் சூ ஏ அதிச்சமு சூக்கத்துல நதி சம்ஞை பிரதமலிங்க கிரகணம் நதி சம்ஞை நதி சம்ஞை வந்தாவுக்கு அம்பார்த்த நத்தியோ கிரஸ்வா அப்படின்னால அந்த அதிச்சமு ஊக்கத்தை கிரஸ்வா ஏ அதிச்சமு பிளஸ் சூன்னு ஆறுது. ஏ அதிச்சமு பிளஸ் சூ ஆனாவுக்கு ஏங்கத்வா சம்பூத்தேகே அப்படின்னால ஊன்றது கிரஸ்வமானதுனால கிரஸ்வந்தாத்து அது ஏங்கந்தாத்து கிரஸ்வந்தாத்து சூக்கு லோபம். அப்போ இது கிரஸ்வந்தமா இருக்கு. இப்போ ஏ சமு அப்படிங்கிற கிரஸ்வந்தமா இருக்கிறதுனால அது பக்கத்துல சூக்கு இசுக்கு லோபம் ஏ அது சமு அப்படின்னு ரூபமானது ஆரம்பம். அது எந்த சூத்திரம் சொன்ன அம்பாத்து இது வந்து ஏ அது சம்பைன்றது இது நினைக்கிறேன் சப்தமி ஏகவச்சனம் அதுக்குதான் கொடுத்துருக்கேன். இது ரூப பேதங்கன்னா கொடுத்துருக்கேன். அது ஏன் இங்க போட்டிருக்கு சப்தமி ஏகவச்சனம் இங்கேயும் போட்ட அந்த பேதத்துக்கு மாத்திரம் சொல்லியிருக்கேன். பேதத்துக்கு மாத்திரம் சப்தம் வந்து ஏ அது சமூகம் அது ஏது சமோ ஏது சம்பா சூத்திரம் சப்தம் அப்படிதான் இல்ல அடியேன். ஏன்னா சம்போதன பிரதமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்தமி சொல்ல மாட்டேன். சப்தமி இல்ல சதுர்த்தி ஏகவச்சனம் சதுர்த்தி ஏகம் சொல்லணுமே. அந்த ரூபம் அம்பாட்டு அந்த சூத்திரம் இருக்காதுல நித்திய காரியத்துல ஆண் நத்தியாக கிரஸ்வம் விருத்தி வருது அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. நதி கன்யா வந்தா ஆண் நத்தியாக பார்த்தமே ஆண் நத்தியாக அந்த சூத்திரம்லாம் இருக்கேன். நதி சப்தத்துல நதியை தான் வருது சதுர்த்தி. அதே மாதிரி இப்போ அது வந்து விருத்தி வந்து நத்தியன்னு ஆறுது. ஆண் நத்தியா நேக்கு விருத்தி வலிக்க ஆண் நத்தியா ஆனத்தியான் வந்து வந்து ஆக்கம் வந்து அப்புறம் விருத்தி வந்து நத்தியன் ஆறுது. அது சமூ பிளஸ் மேக்கு ஆனத்தியான ஆடாகமம் அதுக்கப்புறம் விருத்தி மேற்கு ஏதான் இருக்கும். நகாரம் போயிடும். விஸ்வாசம் அழுத்தமும் அந்த ஆண் நத்தியா ஆடாகமம் ஆமா ஆடாகமம் அதுக்கப்புறம் விருத்தி ஆகச்ச விருத்தி அதனால அது விருத்தியாகி விருத்தி வந்து ஐ வந்துடும். அப்புறம் டே அங்க
ஆ ஆகர்ஷண விருத்தி அடியேன். ஆமா ஆமா அடியன். பாட்டின்றது அது ஐ ஆயிடுறது, அது விருத்தி. அப்புறம் நதி அப்போ எது வந்துடும்? ஊக்கு என்ன? அது தம்மு ஐ அது தம்மை. ஈக்கு எண் வந்துடுறதா? ஆமா ஆமா. அப்புறம் அந்த ஊக்கு வா வந்துடுது. ஈகாதசி அனாதேசி ஊக்கு வா வந்து அது தம்மை. கரெக்ட். ஈகோ அணைச்சி நதி ஐ நதி ஐ இதெல்லாம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் அது தம்பாக. அதே மாதிரி அடிய அது தம்முனா அது இது நுடாகம் வந்து ரசுனத்தியா நதிகாரியம் வந்து அது தம்முனாங்க பாருது. தீர்க்க வந்து ரசுனத்தியா போட்டுனால நத்தியந்தமா இருக்கிறதுனால ருட்டாகமோ. அப்புறம் நாம இது தம்முனா அது அங்க விஷயம் கொடுத்துருக்கேன். உட்காரதுனால அது எப்படி ஆறுதா? அது தம்முன்றது அது தம்மு பிளஸ் நாம். ஜம்மு பிளஸ் ரசோமா இல்ல. ஆனா நதியா இருக்கு, நதி சமயம் இருக்கனால ரசோ நத்தியா போட்டுனா நத்தியான் சாத்து விடாகும். அது தம்மு நாம். அப்புறம் நாமே இருக்கும் அது தம்முனா. புரியுது? அது தம்மு சக்தி பகவச்சனம் ரஸ்வந்தமா இல்ல தீர்க்கமா இருக்கு. ஆனா நத்தியந்தமா இருக்கு. ரஸ்வன் அத்தியாபனம் ரஸ்வந்தாத்து நத்தியந்தாத்து நுடாகமா. ரஸ்வந்தமா இல்ல, ஆனா நத்தியந்தமா இருந்தாலும் நுடாகம் வந்துருச்சு. அப்ப அது தம்மு இன்னும் அப்ப திருப்திய இல்லையா? சக்தி பகவச்சனம் நாம் அது நுடாகமோ கரெக்ட். ஆமா. திருத்திய எப்படி வரும்? அது சம்பா அது சம்பா அது சமூ பிளஸ் தான். அது சமூ சம்பா ஆயிடுதா? ஆமா. டகார வச்சு ஆ இருக்கும். என் வந்து அது சம்பா. பூக்கு இதுவும் ஈகோ இதுவும் ஈகோ. ஆமா ஆமா. ஊக்குவா இது இந்த நதி காரியத்துக்கு அது மீது எல்லாம் சாதாரண ரூபங்கள் தான் இருக்கிறதுனால சாதாரண சூத்திரங்கள்லாம் விஷய சூத்திரங்கள் இல்லாதனால இது எப்படி கொடுத்துருக்கா. நதி காரியத்தினால அதிசமும் சம்போதனத்துல அதிசம்பை சதுர்த்தியில அதிசம்பாக சஷ்டி பஞ்சமி சஷ்டியில அதிசமூனா சஷ்டி பகவதனத்துல. சரி, இது பஞ்சமி சஷ்டி ரெண்டும் ஏகவச்சனத்துல அதிசம்பா அப்படின்னு. அதே மாதிரி இதுவும் அது சம்பாவும் கொடுக்க தெரியல. இல்ல சஷ்டியில அப்படிதான் சப்தமி ஏகவச்சனம் அது சம்பா அது சொல்லணும். சஷ்டியில நீல இருக்கட்டும் அது சூத்திரம் இருக்க. ஆமா அது ஏன் சஷ்டி சப்தமி ஏகவச்சனத்திலையும் நதியாம் சம்பாம். ஆமா சமு ஆம் வந்து நீக்கு ஆம் வந்து அது சம்பா. ஆனா இது இந்த சப்தத்துக்கு மட்டும்தானா? இந்த சப்தம் நதி காரிய விஷயம் சொல்றதுனால இதே இந்த சப்தங்கள் வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி விசேஷ சப்தங்கள் புள்ளிங்க நதி சத்தியம் முன்னாடி ஸ்ரீலிங்கமா இருந்து அதுக்கப்புறம் புள்ளிங்கம் விசேஷமா மாறினாலும் சமாசம் மாறினாலும் பிரதமலிங்க கிரந்தத்துக்கு சொல்ற சப்தங்கள் எல்லாம் பொதுவாகவே நித்திய ஸ்ரீலிங்கம் வந்தா நதி சத்தியம் உண்டு நதி காரியம் வரப்போறது. சில சப்தங்கள் இப்போ புள்ளிங்கா மாறினாலும் முன்னாடி லிங்கத்தை வச்சு சொல்லச்சே இதே சமாசாரத்தை உட்கார்ந்து வச்சுக்கோங்க. ஏன் சமாசாரத்தை அபிகோர சமாசத்துல பகூரி சமாசத்துல அப்படி ஆகும். லிங்கமா விசேஷமா போகும்.
பகுதியிலே வர சான்ஸ் இருக்கு. அந்த இதுல இருக்கு அதிகாந்தா இல்ல அபய பூர்வமா இருக்கு அபய பௌத்தமாக இருக்கு அப்படி வச்சவும் லிங்க மாறத்துக்கு இருக்கு. அதே இடத்துல நம்மளுக்கு முன்னாடி லிங்கத்தை வச்சு நம்ம காரியம் பண்றோம். அது அந்த வார்த்தைகள் பிரதம லிங்க கிரகணம் சேர்ந்த வார்த்தைகளை வச்சுட்டு இப்போ புள்ளிங்கமா இருந்தாலும் முன்னாடி ஸ்ரீலிங்கமா இருந்துட்டு வச்சு அந்த அதிகாரியை வச்சுட்டு இப்போ காரியம் பண்றது. இப்போ இது வந்து வார்த்திக மாடியான்னு ஏன்னா யூ ஸ்ரீயாக்கியோ நதின்னு தான் நமக்கு சங்யா நதி சங்யா இல்லையா? யூ ஸ்ரீயாக்கியோ தானே. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி இது இல்லாம இந்த மாதிரி தனியா அந்த சமு ஊக்காரந்தமா அந்த மாதிரி வந்தா கூட இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். வார்த்திக மாதிரி எடுத்துக்கணுமா? ஊக்காரம் மாத்திரம் இல்ல, அதே மாதிரி நம்ம இங்க ஊக்காரத்துக்கு உதாரணமா நம்ம அதிகாரியை வச்சு சொல்லியிருக்கோம். ஈக்காரத்தை நம்ம கீழே பண்ண பார்த்துனேன். ஈக்காரம் பார்த்தா நதி சங்யா. சரி சரி சரி. ஈகாரம் நம்ம கீழே பார்த்தோம். சகி சத்தம் பார்த்தோம். ஈகாரம் தான் நதி மாதிரியே வந்துடும். ஈகாரம் தான் நதி மாதிரியே வந்துடும். எல்லாமே நதி மாதிரி வந்துடும். அந்த அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம். அது ஈகாரம் உகாரத்துக்கு சரி அடி சரி. कलभू शब्द कलभू गोः सुपि धात अवयव असंयोगपूर्वो न भवति यः सुवर्णः तदन्तः यः धातुः तदन्तस्य अनेकाचः अङ्गस्य यन् स्यात् अतिसुपि. அப்ப அந்த ஏழநாகத்தை சுத்துற மாதிரி இங்க ஓஹோ சுபி ஊக்கு ஒத்திக்கிறது. அங்க ஏழநாகத்தை இக்காரத்துக்கு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த ஓ சுத்தி சூத்திரம் உகாராந்த சப்தத்துக்கு என்னாலும் விதிக்கிறது. ஏன்னா அங்க அர்ச்சிஷ்ணு தாது துருவான், அதனால உகாராந்தமா இருந்தா இயங்குவாங்க வார்த்தை தடுத்துட்டு ஏனாத்தகா இயங்க வச்ச மாதிரி உகாராந்த சப்தத்துக்கு தடுத்துட்டு ஓ சுப்பினால எண் விதிக்கிறது. அங்க தாத்தவயமா இருக்கணும், அசம்யோக பூர்வமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒன்னான தாத்துவுக்கு அநேகாச்சா இருக்கிற தாது அநேகாச்சா இருக்கிற அங்கமா இருக்கிற தாத்துக்கு எண்ணானது வருது சுக் பரமா இருக்கு. அச்சு சுக்கி சுக்கருடைய அச்சு பரமா இருக்கும் பொழுது இப்ப ஏழாக்க சூத்திரம் அதே சம் தான். அங்க இவர் நச்சு சொன்னா ஒவ்வொரு நச்சு சொல்ற அவ்வளவுதான் வித்தியாசம். ஓஹோது ஓடைய அஸ்தி ஒவ்வொரு நசியா வித்தியாசா உவர்ணத்திய எண்ணானது வருது அச்சு பரமா இருக்கும் பொழுது சூத்திரமத்தோட ஏழாக்கட்டோ அசம்யோக பூர்வசிய அது பார்த்தோமே தாத்தவயவச அசம்யோக பூர்வோ நபவதி யஹ இவர்ணஹ ததந்தஹ யஹ தாதுஹு ததந்தஸ்ய அநேகாச்ச அங்கஸ்ய என் அஜாதோ பிரத்யே அப்படின்னு பார்த்தோம். சுப்பரவாக தான் போட்டிருக்கு. தாத்தாக அசம்யோக பூர்வோ நபவதி யஹ உவர்ணஹ ததந்தஹ யஹ தாதுஹு ததந்தஸ்ய அநேகாச்ச அங்கஸ்ய என் ஸ்யாத் அதிசுபி. சேம் டிட்டோ அது ஒன்றுதான். இதுக்கு என்னானது விதிக்கிற. ஏன்னா உவங் வரதை தடுத்துட்டு எண் விதிக்கிற தாத்து இந்த ரூட் தான் இருந்தால் உவங் வராது எண்ணு தான் வரும் அப்படின்றது தான் இதை சொல்றோம். இந்த சதையா இருக்கா?
இது இது ஊவர்ணத்துக்கு சொல்றது. ஊவர்ணத்துக்கு அப்போ இது ரஸ்வத்துக்கு தான் சொல்றது இல்லையா? உவர்ணத்தினா உக்காரனா 18 எல்லாத்தையும் குறிக்கும். உத்துன்னு சொல்ல உவர்ணத்திய ஊ அப்படின்னாலே உக்காரனா 18 கராக்கி தீர்க்க வேதம் கிடையாது. உக்காரன்னு சொன்னா அப்போ ஹூக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அடே ஹூ இத மேல பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னால, அதுல ஹூ அப்படின்றதுக்கு ஒரு தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? இதுவே நடந்திருக்குமே. ஓஹோன்றது தாத்து இல்லையே. ஓல் சுப்பி ஓஹோன்றது அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. ஏன்னா தாத்து அவயவம் கிடையாது. ஓஹோன்றது அப்படின்னு பார்க்க முடியாது. அங்க பிரச்சனை கிடையாது. இப்ப கலபூ சப்தத்துல கலம் குணாதின்னு கலபூ பூ குணாதின்ற தாத்து அது உதாரண தாத்து. இங்க கேள்வி வார்த்தை தான் இந்த பிரச்சனை. இது சூத்திரம் வரப்போகுது. அது ஊகுல பிரச்சனை சூத்திரம் வார்த்தை என்னதான் வார்த்தை அதை இயங்க வார்த்தை பிரசக்தியே கிடையாது. ஏன்னா இயங்க எதனா வரது போறது அச்சிஷ்ணு தாத்து பூர்வாங்கனால வரணும். தாத்துவா இவர்னு வரணும். தாத்துவா இருந்தாலும் இயங்க வரப்போறது. அதை தடுக்கிறதா ஏனாகத்தாக ஓ சுத்தி சுத்திரமோ. ஏன்னா இப்ப ஊஹூன்னு இடத்துல தாத்து அவயம் கிடையாது. அச்சிஷ்ணு தாத்து பூர்வா பிரவர்த்திக்க போறது இல்லை. அங்க பிரச்சனையே இல்லை. என்ன வந்துடுச்சு. ஆனால் இந்த கலபூ சப்தத்துல ஊன்றது தாத்து தாத்து அவயம் குணாதி தாத்து அவயம் அது. அப்ப அச்சிஷ்ணு தாத்து பூர்வம்ல உவங்க வரணும். அதை தடுத்துட்டு என் விதிக்கிறேன் இந்த சூழ்நாள. புரியுதா? சந்தேகம் இருக்கா? ஒன்னும் சரியா இருக்கு. தாத்து அவயவ அசம்யோக பூர்வோ நபவதி யஹா உவர்ணஹ எந்த உவர்ணம் இருக்கோ ததந்தஹ அது அந்தமுடைய யஹா தாத்து எந்த தாத்துவோ ததந்த அது அந்தமுடைய அதுக்கு தாத்து அந்தமுடைய இதுக்கு எப்படி அநேகாச்சா அநேகாச்சனா ஏகாச்சனா ஒரு அச்சு ஒரு எழுத்து ஒரு மைய உயிரெழுத்து அநேகாச்சனா ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரெழுத்து இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அங்கசிய அங்கத்துக்கு எண்ணானது வருது. அச்சி சுப்பி சுப்பரமா இருக்கும் போது அந்த அச்சில் இருக்க சுப்புறக்க அச்சு எழுத்து பரமா அச்சு ஆதியாவுடைய சுப்பரமா இருக்கும் போது அர்த்தம். இப்ப கலபூ இடத்துல சூ இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சூன்றது அச்சு சுப்பு வந்தவரை அச்சு ஆதியாவுடைய பிரச்சனை கிடையாது. அதான் லுத்தோல் சர்க்கம் வந்து கலபூன்னு ஆயிடுச்சு. அங்க வேற எதுவும் கிடையாது. கலபு அவு வித்தியில பிரதம அதிவேதனத்து தான் கேள்வி. கலபு அவு அப்படின்னால கலபு தாத்து அவயமா இருக்கிறதுனால அசிஷ்ணு தாத்து புருவா அப்படின்னு சொல்றதுனால இங்க அஜாத பிரத்யேக என்ன வரணும்? உவங்காதம் வந்து வரணும். உவங்கானது இங்க வரணும். அதை தடுத்துட்டு இங்க இந்த ஓ சுப்பி சொல்றதுனால என்னன்னு வந்துடுது. என் வந்த ஊருக்கு என் வந்தா கலம் இது கலவும் கலப்போம். கலபு பிளஸ் அசிஷ்ணு தாத்து புருவாங்கனா இங்க உவங்க வரணும். அதை தடுத்துட்டு ஓ சுப்பினால என் வந்து கலப்பு இது அவு கலப்போம். அது கலப்புவா அசுல அதே மாதிரி தான் கலப்புவா ஜஸ்ல கலப்புவா. அது ஏவம் तुलुवादय तुलु तुष्टु ऋणाती तुलु तुलु जाते जब एक धातु दो धातु तुलु धातु केला கூட விவாதாக தான் வெச்சுக்கணும். துலு துல்பவ் துல்பா அப்படி சொல்லணும். துஷ்டு ऋणाती அப்படின்னு இருக்கும். ஓகே அடியே அடியே சரி அது சரி. அதுல அடுத்தது விஷயம் சொல்றேன். ஸ்வபூ ஸ்வபூ பிளஸ் டூ ஸ்வபூ அங்க விஷயம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்வபூ பிளஸ் அவு அதுல வந்து இதே மாதிரி எண் வருது இல்ல. எண் வருதானா
ஏன்னா பூதாதுன்னு வரணும். ஆனா தடுத்துட்டு நான் பூசுத்தி யோகம் அப்படின்னு சொன்னதுனால இந்த பூ சப்தத்துக்கு என்னது கிடையாதுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிருக்கேன். அச்சிஷ்ணு தாது புறான உவங்க வரணும். அது தடுத்துட்டு ஓ சூப்பினால இங்க எண் வரணும். ஆனா நான் பூ சுத்தி யோகம் அது சுத்தத்தினால அந்த இயங்குவாங்க அந்த எண்ணானது பூ சுதி பூ சப்தத்துக்கு சுத்திட்டு கிடையாது சொல்லிட்டு பூ சப்தம் கிடையாது எண் கிடையாது சொன்னதுனால எண் வராதிங்க. உவன் வந்து பூவோனே இருக்கு. உவன் வந்து இது உவாங்க, இது உவாங்க இல்லையா? உவன் வந்துருக்கு. அதே மாதிரி சப்தமியில பூமி வரும் இல்லையா? பூமி ஆமா. உவம் வந்து சுபூமி பார்ப்பது. வருஷா பூஹு நாளை பார்ப்போம். அது சப்தமி பௌத்தனம். சொபுஷு இன்கோனால வருது. இன்கோனால ஆதேசம் அது ஒண்டி வரப்போறது. உபகாரம் வராது. ஏன்னா அல்பரமாக வராது. பூனே இருக்கும். இன்கோ ஆதேச பத்திய வந்து சத்துவம். சத்துவம் சொபுஷு. வர கேள்வி இருக்கா? இல்ல ஒன்னும் கேள்வி இல்லை அடியேன். धन्यवादाः. தாசன் அடியேன். தேவர்கிட்ட இந்த கப் பிரத்தியத்தை பத்தி கேட்கணும்னு. கப் பிரத்தியம் எப்ப வரும், அது என்ன, அதனோட காரியம் என்ன? நான் சொல்றேன் உங்களுக்கு. எத்தனை 2 வருஷத்துக்கு பாஸ்டே கப்ரத்தியம் ஒன்று சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கப்ரத்தியம் பாஸ்டே கப்ரத்தியம் இருக்கேன் நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன். தாசன் அடியன் க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லையா?